வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். சைக்காலஜி வீடியோஸ் நான் எத்தனாயிரம் போட்டிருந்தாலும் இந்த டச் பண்ணாமல் இந்த ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட கன்சல்டேஷன் ரூமுக்கு வந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேருமே ரொம்ப லவ்விங் கப்பிள்ஸ். கண்டிப்பாக சீக்கிரம் கன்சீவ் வருவாங்க. எல்லாரும் அவங்கள பிளஸ் பண்ணுங்கள். கன்சீவ் ஆக்கிறது வந்துட்டு கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்ட். ஆனால் அவங்களோட மனநிலைமை வந்து 99% ஆஃப் எல்லா பெண்களுக்கும் இருக்கிற விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒன்று யாரா சொல்லிட்டா தாங்கிக்க முடியல. அவங்க கணவர் சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தை, யாரா ஏதாவது பேசிட்டு இருந்தா கூட என்னை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்களோன்னு நினச்சி இவங்க கவலைப்படுறாங்க. ஹோமியோபதியில் கான்ஸ்டன்ட்லி திங்ஸ் அபவுட் வாட் அதர்ஸ் இஸ் திங்கிங் அபவுட் அஸ். அதாவது கான்ஸ்டண்ட்டாக அடுத்தவங்க நம்மளை பற்றி எதாவது நினச்சிருவாங்களோ, பேசிடுவாங்களோ, ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி ரொம்ப யோசிச்சே வாழ்கிறவங்களுக்கு ஸ்டாஃபிஸ் ஆக்ரியான்னு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து நீங்கள் ஒரு இதுக்கெல்லாம் ஹோமியோபதியில் மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான் தவிர நீங்களே செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. இந்த அடிக்கடி கண் கட்டி வரும் தெரியுங்களா, அதுக்கு கூட இந்த ஸ்டாஃபிஸ் ஆக்ரியா முக்கியமான மெடிசன். பட் கண் கட்டி இருக்கவங்க தான் போடணும்னு இல்லை. அடுத்தவங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் போனால் கூட 10 மணினா 9:50 போயிடுவாங்க. யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, யாரும் கூட சொல்லிட்டா தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால அதை விட முடியாது. இது ஒரு டைப், இது ஸ்டாஃபிஸ் ஆக்ரியா. பட் இவங்க வந்து யாராவது 2 பேர் பேசிட்டு இருந்தா கூட நம்மளை பற்றி தான் ஏதோ பேசுகிறாங்களோன்னு பயப்படுற மருந்து வந்து ஹோமியோபதியில் வந்து கொக்கைனம். யாரா 2 பேர் ஏதாவது ரொம்ப, அதாவது சைக்காலஜிக்கல் இது ஒரு ஸ்டேஜ் கூட போச்சுன்னா அது மனநோய். அந்த மனநோயில் ஸ்கிசோஃப்ரினியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, கதவை திறந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பாங்க. அந்த வீட்டுக்காரர் எனக்கு செய்வனை செஞ்சு வச்சுட்டா, இல்லை அவங்க 2 பேர் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க சொல்லுவாங்களா. இது வந்து ஒரு மனநோய்ங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க தான் எனக்கு பண்ணி வச்சுட்டாங்க, அதனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லுது. நான் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து மனநோய்க்கும் இதுக்கும் ஒரு சின்ன இதுதான். மனநோயின்றது இப்போ அது பெரிய உடனே நம்ம பைத்தியம்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னா நான் மென்டலா, நான் சைக்கோவா கிடையாதுங்க. அது வந்து நம்மளுடைய அதீத இயலாமையிலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்லையோ டிப்ரெஷன்லையோ வர விஷயம். கான்ஸ்டன்டா எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தாங்க. எனக்கு நெகட்டிவ் தாட்ஸோடய நான் வாழ்றேன். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வச்சு எனக்கு வரவே முடியல வெளியே. இது பண்ணுமோ அது பண்ணுமோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அவங்களுக்கு ஆயிருமோ, நெகட்டிவ் தாட்ஸோடய வாழ்றவங்க வந்து ஆரம்பெட். அது வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் மெடிசன் வேர்ல்ட்லே. அவங்களே அவங்க வந்துக்குவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நான் அடிக்கடி ஆரம்பெட் போடுவேன். நான் எப்படின்னா 100% நல்லவளா இருப்பேன். யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன். முன்னாடி பின்னாடி கூட முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பழக ட்ரை பண்ணுவேன். என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா நான் விலகி மட்டும் வருவேன். திருப்பியும் அவங்கள காயப்படுத்த நினைக்க மாட்டேன். கெடுதல் கூட நினைக்க மாட்டேன். ஏன்னா என் உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. என்னோட எண்ணங்கள் எனக்கு கெடுதல் கேடு விளை வைக்கணும். அவாய்ட் பண்ணுறாங்கன்னா கூட 100% சிரிச்ச முகத்தோட குட்டாக இருக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். இல்லை ரொம்ப மோசமாக நம்மளை வேல்யூவே பண்ணலை, நம்மளோட அருமை அவங்களுக்கு தெரியல, நம்ம உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் விலகிடுவேன், ஆரம்பெட் போட்டுருவேன். ஏன்னா நான் வந்து எப்படின்னா ஒரு குட் சோல், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அவங்க விலகி வேற ஏதோ நோக்கி ஓடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடவுள் நெகட்டிவ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நான் பாசிட்டிவ் தான். நான் கூட இருக்கும்போது என்ன பண்ணுவேன், நல்லது மட்டும் தான் நினைப்பேன். பிடிக்கலன்னா விலகினா கூட யார்கிட்டையும் எந்த ஒரு கமெண்ட் கூட கொடுக்க மாட்டேன். 99% முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன ஹர்ட் ஆனால் எனக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னு கூட என்னோட ரொம்ப க்ளோஸ் உயிர் இருக்காங்கல்ல அந்த ஒரு ஃப்ரெண்டு கூட நான் ஒரு ஃப்ரெண்டு மேபி சொல்வேனா இருக்கும். ஸோ அப்போ நான் அந்த ஆரம்பெட் போடுவேன். அந்த ஆரம்பெட் எதுக்கு போடுவேன்னா, அவங்க வந்து நேர்மை, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லது, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. என்ன நடந்தாலும் நம்ம அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம ஏன் இப்படி பண்ணணும்னு அவங்களே அவங்க மன்னிச்சுக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப 100% நல்லவங்களா இருப்பாங்க. அதான் மன்னிப்பு கேட்காம தூங்க முடியாது. ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டோம், மன்னிப்பு கேட்காம என்னால் வாழவே முடியாது. அது 4 வயசு குழந்தையா இருந்தாலும், 40 வயசு ஆளாக இருந்தாலும், 90 வயசு ஆளாலும். நான் என்னோட அதிகபட்ச சாபம் என்ன தெரியுமா கொடுப்பேன், நான் லைஃப்பில் கொடுத்ததுலே கடவுள் இவங்களுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு கொடுத்தது தான் நான் என்னுடைய சாபமே. நான் கொடுத்த சாபமே, கடவுள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்நாளில் உங்களுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் 2 பேரும் சமைச்சிருக்கேன். ஒரே ஒரு ஆள் வந்து அவங்க காரைக்குடியோட விவிஐபி, அவங்க வந்து ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்க. அவங்க வந்து இது என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு காரைக்குடி செட்டிநாடு பப்ளிக் ஸ்கூல் இருக்குல்ல, அவங்களோட பையனோட கல்யாணத்துக்காண்டி வெள்ளூர் போயிருக்கேங்க. அப்போ வந்து என்னோட கிளினிக் வந்து க்ளோஸ்ட். அன்னைக்கு லீவு, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி.
அப்போ வந்து நான் அங்கே ஃபங்க்ஷன், முக்கியமான ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். நான் யார்கிட்டையும் என்னோட பர்சனல் நம்பர் தரமாட்டேன். இவங்க வந்து ஒரு டென்டல் டாக்டர். நான் வந்து அவங்களுக்கு என்னோட பர்சனல் நம்பர் கொடுத்துட்டேன். எதுக்குன்னா அவங்க டாக்டர்ன்றதுனால பர்சனல் நம்பர் கொடுத்துட்டேன். அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு வந்து, அதாவது ஒரு 1.5 வயசு குழந்தை நடக்கல, இது பண்ணல, அந்த குழந்தை ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வராங்க. பல டாக்டர்ஸ்ட்டு செக் பண்ணியிருக்காங்க. நான் வந்து அப்போ பார்த்தேன்னா அந்த குழந்தைக்கு வந்துட்டு விட்டமின் டி டெஃபிஷியன்சி, ரிக்கட்ஸு, போன்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குது. நான் தான் ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணுறேன். அவங்க ரொம்ப பெரிய விஐபி, நான் தான் டயக்னோஸ் பண்ணுறேன். அவங்க வந்து அப்புறம் நான் மதுரை தேவகி இதுக்கு கேஜிஎஃப் தேவகிக்கும் ஸ்கேன் அனுப்புகிறேன். கேஜிஎஃப் ஸ்கேன்ஸ் நினைக்கிறேன் அனுப்புகிறேன். அவங்க வந்து அங்கே ஸ்கேன் பார்க்குறாங்க. நான் டயக்னோஸ் பண்ணுறேன். மேம் நீங்கள் தான் கடவுளை என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்றாங்க. நான் போன்ஸ்க்கு அவ்வளோ மருந்து கொடுக்குறேன். அந்த குழந்தை போன்ஸ் எல்லாம் நான் சரி பண்ணுறேன். அவ்வளோ நல்லது பண்ணுறேன். எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த கல்யாணத்தில் இருக்கிற அன்றைக்கி அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க. என்னால் வந்துட்டு ஒரு 5-6 வருஷம் இருக்கும். அவங்க வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு மேம் நான் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அவங்க குழந்தைக்கு. நான் வந்து மேம் நான் ஒரு வெட்டிங்கில் இருக்கேன் மேம், நான் வந்துட்டு ஊருக்கு வந்துடுறேன், குழந்தைய நேரில் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் டயக்னோஸ் மட்டும் பண்ணி சொல்லுங்கள், நான் வேறு இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ நான் சொன்னேன் மேம் நான் ஒரு வெட்டிங்கில் இருக்கேன், த்ரூ ஃபோன் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா எந்த டாக்டர்கிட்ட போகிறீங்களோ அவங்கக்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபுல்லாக சொல்லுங்கள். நான் ரொம்ப பக்காவாக டயக்னோஸ் பண்ணிடுவேன்னு அவங்களுக்கு தெரியும். நான் வந்து காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவேன். அவங்களுக்கு வந்து நான் என் லைஃப்பில் இப்படி பார்த்ததே இல்லை. ஒரு ஃபீமேல்கிட்ட இவ்வளோ ஒரு அரகன்ஸோ வயலன்ஸோ பார்த்ததே இல்லை. நான் வந்து இது அங்கே நான் வந்து சொன்னேன் மேம் நான் ஒரு வெட்டிங்கில் இருக்கேன் மேம், இது வந்து ஃபங்க்ஷன் டைமு, எனக்கு நீங்கள் பேச சத்தம் கேட்கவே இல்லை. இது வரைக்கும் நான் கிளினிக் லீவு எல்லாமே தெரியும். ஒரு ஹோமியோபதி டாக்டர் உனக்கெல்லாம் என்னடி திமிரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பக்கமாக அவ்வளோ மெசேஜ் பண்ணுறாங்க. உனக்கெல்லாம் கார் வேணுமா, நீ எல்லாம் BMW காரில் வருவியா, நீ எல்லாம் என்ன நகை போடுற, நீ வந்துட்டு உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்னென்னமோ பேசுகிறாங்க. நான் வந்துட்டு மேம் யூ ஆர் ஹர்ட்டிங் மீ மேம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் வந்து தப்பு, நான் எவ்வளோ பெரிய ஃபேமிலி, நான் நினச்சேன் நீ இருக்கவே மாட்டேன், நான் உனக்கு காலி பண்ணிடுவேன், அது இது ஒரு லைனாக கமெண்ட் அனுப்புகிறாங்க. நான் என்னால் தாங்கிக்கவே முடியல. எனக்கு வந்து ரொம்ப அழுகியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து யார் உயர்ந்தவங்க, பிறப்பால் ஒருத்தவங்க உயர்ந்தவரும் கிடையாது, ஒருத்தவங்க தாழ்ந்தவங்களும் கிடையாது, ஜாதியால மதத்தால ஒருத்தவங்க உயர்ந்தவங்களும் கிடையாது, ஒருத்தவங்க தாழ்ந்தவங்களும் கிடையாது. உயிருக்கு மரியாதை கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அப்போ அவங்க கிட்ட காட் வில் நெவர் ஷுட் நெவர் கிவ் யூ சான்ஸ் டு ஆஸ்க் சாரி டு மீ மேம், ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டேன். நான் வந்து வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி தான் பண்ணுறேன். அவங்க ஏதோ பயங்கர டெக்னிக்கலாக அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டேரெக்டாக என்கிட்ட வந்து நான் பிளாக் பண்ண அப்புறம் எனக்கு வந்து மெசேஜில் ஏதோ ஒரு லிங்க்கில் வந்து எப்படியோ மெசேஜ் அனுப்ப முடியுது அவங்களால. நீ என்னை பிளாக் பண்ணிட்டா என்னால் உன்னை மெசேஜ் அனுப்ப முடியாதுன்னு நினச்சிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. சார் இவங்க ஒரு பொண்ணு தானே, ஏன் இவ்வளோ க்ரூயாலிட்டி இருக்குது, அவங்க வந்து உன்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு அவங்க தான் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஃபுல்லாக அவ்வளோ கமெண்ட்ஸ் ஃபேக் ஐடியிலேருந்து எனக்கு என்னுடைய ஃபேஸ்புக் என்னுடைய கூகுள் இதில் எனக்கு வந்திருக்க அவ்வளோ பேட் கமெண்ட்ஸும் அவங்க தான். ஒரு 10 பேர் ஒரு டீம் வச்சுட்டு பெய்டு பாட்ஸ் வச்சுட்டு என்னை பற்றி அவ்வளோ கமெண்ட்ஸ். அவங்க வந்து இதோ நான் வாழவே நான் இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த கெடுதலுமே பண்ணல, நான் வாழவே இந்த உலகத்தில் தகுதி இல்லாத ஒருத்தி, என்னை டார்கெட் பண்ணணும்னு அவங்க எனக்கு டார்கெட் பண்ணியிருக்க விஷயங்களுக்கு கணக்கே இல்லை. இப்போ இந்த கேரளாவில் ஒரு பொண்ணு பண்ணுச்சுல, அந்த மாதிரி இந்த பொண்ணு பண்ணதுக்கெல்லாம் நான் வந்து ஆஷான்றனால, என் அப்பா இராணுவத்தில் இருந்தனால, அப்பா அம்மா இல்லாமல் கூட இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ண எனக்கு சொல்லி கொடுத்தனால, லெனின் என் கணவராக இருக்கனால நான் உயிரோடு இருக்கேன். அவ்வளோ பண்ணியிருக்காங்க. எனக்கு பயங்கர ஓகே. இந்த கமெண்ட்ஸ் பார்த்து நான் 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் இதவே சொல்கிறேன். 4 பேர் வரலையா பரவாயில்ல, உண்மை எப்படி அப்படி ஒரு ஆள் நினச்சி ஒரு ஆளை வாழ விடாமல் பண்ணால் இந்த பிரபஞ்ச சக்தி எது இருக்கு, இந்த உலகம் எதுக்கு இருக்கு, கடவுள் எப்படி இருக்கா, அப்படி யாரை வேணா நினைச்சா காலி பண்ணிடலாமா? அவ்வளோ வீக்கா? இவர் ரஜினி சொல்ற மாதிரி ஹோமியோபதி டாக்டர்னா சைக்கிளில் வந்து அம்மா தாயன் கையை கட்டி இப்படி தான் வாழணுமா? ஏன் அப்படி இல்லை. நம்ம வந்துட்டு நம்மளோட மூளைக்கு தான் காசு. நான் MBBS படிச்சிருந்தாலும் அது நான் ரூல் பண்ணியிருப்பேன். MBBS படிக்கிறது என்ன பிறவிலே வர தகுதியா? இல்லை, கட் ஆஃப் கம்மியா, இல்லை பணம் கட்ட முடியாதா, அவ்வளோதான். எங்கள் அப்பாட்ட பணம் தான் என்னை ரஷ்யா சைனா அனுப்பி படிக்க வச்சிருக்கலாம். எதில் உயர்ந்துட்டா? அதெல்லாம் இல்லவே இல்லையே. இப்போ ஹோமியோ முடிச்சுட்டு மதுசூதரன் ஒரு டாக்டர் இருக்காரு, ஹோமியோ முடிச்சு ஹோமியோ அவருக்கு ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டஃப்பாக இருக்குன்னு அவர் என்ட்ரன்ஸ் திருப்பி எழுதி நீட் எழுதி MBBS முடிச்சது இப்போ அலோபதி டாக்டராக இருக்காரு. அதனால இப்போ அவர் ஸ்பெஷலாக உயர்ந்துட்டாரா? சூஸ் பண்ணுறது என்னன்றது தான் மேட்டர். புரியுதுங்களா?
நான் வந்து அப்போ நான் போட்ட மெடிசன் வந்து ஆரம்பெட். என்னன்னா நான் வந்துட்டு எனக்கு அப்படி ஒரு கவலையாயிடுச்சு. ஹோமியோவில் நிறைய மருந்து இருக்கு, இக்னேஷியா இருக்கு, நாட்ரமியோ இருக்கு, ஸ்டாஃபி இருக்கு. ஆனால் நான் வந்து நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாது, நம்ம இப்படி ஆனால் இந்த கடவுள் சாட்சியாக சொல்றேன், இந்த பிரபஞ்ச சத்தியமா கடுகு அளவு கூட நான் உங்களுக்கு கெடுதலும் பண்ணல, தப்பும் நினைக்கல, இன்னி வரைக்கும் ரிப்ளையும் பண்ணல, ரெஸ்பாண்டும் பண்ணல. கடவுள் பார்த்துக்குவார். அவங்க ஒரு நாள் ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஏன் நம்மளுக்கு இந்த நிலைமை அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு புனிதமான ஒரு ஆத்மாவை தேவையில்லாம நம்ம ரொம்ப நோக்கடிச்சிட்டோன்னு உணராம செத்துற முடியுமா ஒரு ஆள்? இந்த பிரபஞ்சம் அப்படியா இருக்கு? இந்த ஒரு விஷயத்துக்கு வாழ்க்கையில உங்களுக்கு மன்னிப்பு கேட்க கூட கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு ஒன்று சபிச்சிருக்கேன். ரெண்டாவது ஒரு ஆளுக்கு நான் சொல்லியிருக்கேன், வாழ்க்கையில கடவுள் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கவே வாய்ப்பு கொடுக்க கூடாது என்கிட்ட. ஏன்னா மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சிடுவேன். நான் எப்படின்னா மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுறேன், மன்னிச்சுட்டா அவங்களுடைய அந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட் இல்லாம போயிடும். நான் அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு வேண்டிக்குவேன். ஏன்னா அது ரொம்ப வலிக்கும் இல்லை. ரெண்டாவது ஒரு ஆள் வந்து என்னன்னா, நிறைய பேர் மேம் நம்மளுக்கு சின்ன வயசுல நிறைய க்ரஷஸ் இருக்கும், இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு நிறைய பிடிச்சிருக்கும், எல்லாம் ஓகே. நம்மனா ஒருத்தவங்க லவ் பண்ணுவோம், மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகும். மேரேஜ் பண்ணப்போ நம்ம பெண்கள்லாம் ஒழுக்கமாக தான் இருப்போம், சரிங்களா? நான் வந்து என்னை வந்து ஸ்கூல் காலேஜ் டேஸில், முன்னாடி ஸ்கூல் டேஸில் ஒரு பின்னாடி சுற்றின ஒரு பையன் வந்துட்டு, அந்த பையன் ரொம்ப இது பண்ணியிருக்கான். ஆனால் இப்போ அதை பற்றி பேசக்கூடாது. பட் அவன் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு 15-16 வருஷம் கழிச்சு வந்து என்னை பழி வாங்குறேன்ட்டு பயங்கரமாக சினிமாவில் வர மாதிரி பண்ணான். எனக்கு சரியான ஷாக்கு. நான் அப்போ சபிச்சேன், கடவுள் உனக்கு மன்னிப்பு கேட்க கூட வாய்ப்பு கொடுக்குறாரு. பத்ரி சாப்பினா அவ்வளோ சும்மாவா? ஒரு ஃபீமேல்லாம் அவ்வளோ டேக்கன் டு கிராண்டடா? ஈஸியாக ஹைட் வந்தோடனே கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவாங்க மேம். ஈஸியாக கேரக்டர் பற்றி தப்பாக பேசிடுவாங்க. ஒரு பெண்ணை கேரக்டர் வைஸ் தப்பாக பேசினா இந்த பிரபஞ்சத்தில் வந்து எவ்வளோ பெரிய தண்டனைனா, ஒரு கோயில் இடிச்சா எவ்வளோ பாவம் வந்து சேருமோ அவ்வளோ பாவம் வந்து சேரும். அது பண்ணியிருக்கேன். பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அந்த பையன். எப்படின்னா சினிமாவில் வர மாதிரி ஸ்கெட்ச் போட்டு பக்காவாக பிளான் பண்ணி நேம் ஃபேமுக்கு எடுக்கணும். என்னோட இந்த 2 பேரும் தான் காசு கொடுத்து நிறைய கமெண்ட், நிறைய அது வந்து ஃபேக் ஐடியிலேருந்து வந்து பயங்கர கெட்ட வார்த்தையில் 2. ஏன்னா மிச்சப்படி நம்ம மனசார கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காம நல்லது தானே பண்ணிட்டு இருக்கோம். அந்த கூகுள் ரிவ்யூலாம் போய் பயங்கரமாக கமெண்ட்ஸ் போட்டு விட்டா ஜெயிச்சிட்ட மாதிரி. ஆனால் இயற்கையும் பிரபஞ்சமும் எவ்ரிதிங் இஸ் ரெஜிஸ்டர்ட். எவ்வளோ சின்ன வார்த்தைக்கும் ரெஜிஸ்டர்ட். இந்த 2 பேருக்கு மட்டும் கடவுள் வாழ்க்கையில இவங்களுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. அந்த பையன்லாம் ஒரு ஹோமியோபதி டாக்டரா இருக்கான். டாக்டராலாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தர். ஒரு 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 அரக்கன் கூட கிடையாது, அதை விட மோசம். ஆனால் இந்த 2 வந்து எனக்கு ரொம்ப, நான் வந்து ஆண்களை ஏஞ்சல்ஸ் மாதிரி பார்ப்பேன் மேம். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற ஆண்கள் எல்லாமே, லெனினா இருக்கட்டும், எல்லா ஆண்களுமே அவ்வளோ ப்ரொடெக்டிவா, அவ்வளோ மரியாதையா. நிறைய அண்ணாஸ் இருக்காங்க காரைக்குடியில். நான் பார்த்த ஒருத்தவங்க கூட நிறைய அண்ணாஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஷேக் அண்ணா, பிரவீன் அண்ணா, செந்தில் அண்ணா. நான் 8th படிக்கும்போது ஸ்கூல் பஸ்ஸில் போவேன். அப்போ வந்து பிரவீன் அண்ணா, செந்தில் அண்ணாவை அண்ணான்னு கூப்பிட்டுருக்கேன். 8வது படிக்கும்போது அண்ணான்னு கூப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் மட்டும் அவர் வெளியில் வச்சு தான் அடித்தேன். நான் அண்ணான்னு கூப்பிட்டு இப்போ வரைக்கும் நான் அண்ணான்னு கூப்பிட்டேன் எல்லாருமே. இப்போ ராஜேஷ் அண்ணா, பிரசாத் அண்ணா, ஹரி அண்ணா, கமல் அண்ணா, சரவண அண்ணா, லேனா அண்ணா, ஐயப்பா டெக்ஸ்டைல் சுந்தரண்ணா, அதாவது அண்ணான்னு கூப்பிட்ட யாருமே என்னைய தப்பாவோ இதுவாவோ பேசினதுலாம் இல்லை. ஆண்கள் ஏஞ்சல்ஸ் தான். ஆனால் ஒரு அரக்கியம் இருக்காங்க, பெண்கள் எல்லாருமே ஏஞ்சல்ஸ் தான். எந்த பொண்ணும் மோசம் கிடையாது. ஆனால் ஒரு அரக்கி இருக்குல்ல என் லைஃப்க்கு, அது அந்த மாதிரி உங்கள் லைஃப்க்கும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு லைஃப்பில் இருக்கும். ஆனால் இது நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அவங்களோட மணியும் ரிச்னஸையும் வச்சுட்டு பயங்கரமாக மோதுவாங்க. ஆனால் எனக்கு உங்க கூட எல்லாம் டைம் இல்லைப்பா, எனக்கு இதெல்லாம் வேலை இல்லை, நான் வந்து என்னோட வாழ்க்கையை ப்ராக்ரெசிவாக போகிறேன், பிரபஞ்சம் பிரயோஜனமா 4 பேர் வாழ வைக்க, இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு 2 நாள் நான் ப்ரூட் பண்ணாலோ, இல்லை அந்த கமெண்ட்டுக்கு உட்காந்து ரிப்ளை பண்ணாலோ, இல்லை அவங்களுக்கு உட்காந்து பதிலடி கொடுக்குறேன்னு போனாலோ, நான் வந்துட்டு கடவுளை நம்பலன்னு அர்த்தம், இயற்கையை நம்பலன்னு அர்த்தம், பிரபஞ்சத்தை நம்பலன்னு அர்த்தம். போற்றுவார் போற்றட்டும், ஏசுவார் ஏசட்டும், என்னன்னா பண்ணட்டும், நம்மளோட கடமையை செஞ்சுட்டே இருக்கணும். நான் செஞ்சுட்டே இருந்தா இந்த இயற்கை நம்மளை அவ்வளோ வாழ்க்கையில உயர்த்தும். அதை அனுபவிக்கணும். அடுத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் நம்ம நினைக்கக்கூடாது, அடுத்தவங்களோட கருத்துக்களை நம்ம யோசிக்கக்கூடாது. நான் முடிஞ்ச வரைக்கும் குட்டாக இருப்பேன், இல்லைன்னா ஒதுங்குவேன். ஆனால் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்கல்ல, அது உங்களை வாழவே விடாது மேம். இப்போ இதுவே இன்னைக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு லைஃபாக இருக்கும். எந்திரிச்சோடனே ஒரு ஏஞ்சல் மாதிரி ஜாலியாக, ஒரு ஆஷாக்கு என்னப்பா அப்படிலாம் இல்லை.
லட்சக்கணக்கான பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்ணதோட நானும் ஃபேஸ் பண்ணேன். ஆனா அந்த பிரச்சனை எதையுமே அடுத்த செகண்ட் கூட மனசுல கூட நினைக்கவே மாட்டேன். அதுதான் எப்படி மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அப்படிதான் வாழ முடியும். நான் என்ன பண்ணேன்னா, உளவியல் ரீதியா டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிலாம் நான் ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்கேன். இந்த கேர்ள்ஸ்லாம் ஏதாவது ஒரு பான் வீடியோஸ் கேட்ட வார்த்தை அசிங்கமா பேச மாதிரி அனுப்புவாங்க. சிம்பிளா என்ன தெரியுமா சொல்வேன், கூப்பிட்டு வச்சு மகாத்மா காந்தி ஒரு ஆள் தான், ஸ்கின் போன் அண்ட் ஸ்கின், எலும்பு தோல் ஒரு குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தார். கூட 4 பவுன்சஸ் இல்லை, 4 பேர் இல்லை, 300 வருஷம் ஆண்டுட்டு இருந்த ஒரு ஆங்கில படைய மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க விரட்டி அடிக்க முடிஞ்சது. 10 பேர் ஆள் தேடல, ஐயோ அவங்க சுற்றுவாங்களேன்னு பயப்படல. ஜெயலலிதா ஒரு பொம்பளை தான், கூட அண்ணன் தம்பி அக்கா மாமா மச்சான் யாருமே இல்லை. என்ன பாடுபட்டப்போ என்ன கஷ்டப்பட்டப்ப கூட மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கவங்க ரூல் பண்ணுவாங்க, பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கவங்க பாடி கார்ட்ஸா நிற்பாங்க. புரியுதுங்களா? மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கவங்க ஆழ்வாங்க. ஸோ நம்ம இது வந்து என் கணவர் சொல்லி கொடுத்த விஷயம். எனக்கு இந்த விஷயம் நடக்கும்போது நான் ரொம்ப நான் வந்து என் அப்பா மிலிட்ரியில் இருந்தாங்க, தனியாக இண்டிபெண்ட்டாக வளர்ந்தனால லைஃப் போல்டாக இருப்போம். ஸ்க்ராட்ச்லேருந்து வந்தவங்க நம்ம வந்து ரொம்ப போல்டாக இருப்போம். ஆனால் எப்படி சொல்கிறது, அதை தாண்டி மென்டலி நான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ஆனதுக்கான என்னோட கணவர். அவர் வந்து இது என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், பதில் சொல்லக்கூடாது நிறைய இதுக்கு. இப்போ கலைஞர் வந்துட்டு ஜெயலலிதாவுக்கு பதில் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டார், ஜெயலலிதா கலைஞருக்குலாம் பதில் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. நம்ம உட்காந்து ஒருத்தவங்க நெட்ல பதில் சொல்லி விளக்கம் கொடுத்து அது பண்ணவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நேர்மையாக போயிட்டே இருக்கணும். என் ஹஸ்பண்ட் சொல்லுவார் என்னன்னா, சாமி முன்னாடி போய் நின்றுட்டு நீ வந்து உன்னை நியாயப்படுத்திக்க முடியும்னா நீ அந்த தப்பெல்லாம் செய்யலாம். சாமி முன்னாடி போய் நின்றுட்டு இந்த சூழல்ல தான் நான் அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த சூழல்ல தான் நான் ஒரு நல்ல ஒரு ஆத்மாக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த சூழல்ல தான் நான் வந்து ஒருத்தவங்க குலத்தை அழிச்சேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. எதையுமே செய்யாத. சாமி முன்னாடி போய் நின்றுட்டு கடவுளே எனக்கு அவங்க மன்னிப்பு கேட்க வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்னு நான் கேட்கலாம்ல. உங்களோட சித்தம் என்னமோ அதை செய்யுங்க. நான் முதல்லலாம் என்ன பண்ணுவேன், ப்ரேயர் பண்ணும்போது கடவுளே எனக்கு இப்படி கெடுதல் பண்ணாங்கல்ல அவங்கள நீங்க வந்துட்டு என்னன்னு கேளுங்க, அவங்களுக்கான தண்டனையை கொடுங்க அப்படிலாம் சொல்லுவேன். என் வீட்டுக்கார் சத்தியமா மேம், லெனின் மேல சத்தியமா நான் போன ஒரு 10 days முன்னாடி கூட ப்ரேயர் பண்ணேன், கடவுளே இந்த மாதிரி கெடுதல் பண்றவங்க எல்லாருக்கும் நீங்க தண்டனை கொடுங்க, இவங்கெல்லாம் என்ன இப்படி பண்ணிட்டே இருப்பாங்களா அப்படின்னு சொன்னேன். அப்ப லெனின் வந்துட்டு ப்ரேயர் முடிச்ச உடனே சத்தியமா, லெனின் மேல சத்தியமா, ப்ரேயர் முடிச்ச உடனே கடவுள்கிட்ட இந்த மாதிரி எப்பயுமே ப்ரேயர் பண்ணக்கூடாது, உன்னோட ப்ரேயர் இது வரைக்கும் அப்படி ப்ரேயர் பண்ணதில்லை. அன்னைக்கு கூட எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தண்டனை கொடுங்க, ஏன் எல்லாரையும் நான் வந்து தண்டிக்கணும்னு கேட்கக்கூடாது, நான் கேட்கணும், எனக்கு உரிமை இருக்கு, ஏன் சாமி தண்டனை, நான் இந்த தப்பு பண்ணல, அப்ப தண்டனை கொடுங்க. அப்ப லென் வந்து அந்த 10 days முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை, எப்பயுமே உம்முடைய கிறிஸ்டியன் அவரு, உம்முடைய சித்தம் எதுவோ அதுபடி நடக்கட்டும் அப்படிதான் ப்ரேயர் பண்ணுமா. ஒரு வேளை நான் இந்த பாடுபடணும், நான் இந்த கஷ்டப்படணும்னு எனக்கு ஜென்ம ஜென்மமா நான் அதை அனுபவிச்சுட்டு வந்ததோட பாவம் தானா, என்னோட பாவம் அதில் கழியுது, எனக்கு பிளெஸிங்ஸ் வருது. என்ன ஆபத்துலேருந்து பிரச்சனையிலேருந்து கெட்ட சோல்ஸ்லேருந்து விலக்கி மட்டும் வைங்க. எனக்கு நெருங்காம பார்த்துக்கோங்க, எனக்கு ஆபத்து வராமல் பார்த்துக்கோங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. இதுதான் நான் ப்ரேயர் பண்ணுமா. அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு இப்ப ராஜாலாம் போர் போகும்போது அடுத்த நாட்டு மன்னன் ஓவர ஆட்டம் போட்டா போய் கொள்றாங்கல்ல, அதெல்லாம் தர்மம் தானே. அப்போ அப்படின்னு நான் வந்து என்னோட பிரேயரையும் நான் என்ன பண்ணுவேன், நியாயப்படுத்துவேன். நானும் ஒரு பொண்ணு தானே, நம்ம வீட்டுக்காரர் நம்மளோட உண்மையான ஃபேஸ் யார்கிட்ட காமிப்போம், நம்ம வீட்டுக்காரர் தானே காமிப்போம். நம்ம அப்படின்னா பொய் சொல்றது தானே அர்த்தம். அப்ப நான் வந்துட்டு இன்னும் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவா வந்து கிடையாது. நீ வந்து எப்பயுமே என் வீட்டுக்காரர் சொல்வார்னா, அடுத்தவங்களோட வீட்டை பத்தின குட் திங்ஸோ பேட் திங்ஸோ உனக்கு டசன்ட் மேட்டர். நாங்க காசிப்பிங்கே பேசாத ஒரே கணவன் மனைவினா நானும் இல்லைங்க தான் இருக்கும். பேச மாட்டேன், எனக்கு டைமே இருக்காது. அது வேற. அஸ்வின் இஷ்யூ அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது, பேசவே தெரியாது, இந்த மாதிரி பேசவே தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. என்ன அப்படின்னா அது நம்மளுக்கு தேவையில்லைன்ட்டு விட்டுருவோம். நாங்கள் வந்து மூவ் பண்ணி பழக ட்ரை பண்ணுவோம், முடியலன்னா கம்மனை இருந்துடும். கம்மன் இருக்கிறதே எங்களோடது சிலருக்கு ஹார்ஷாக தெரியலாம், ஆனால் கம்மன் இருக்கிறதே கடைசியாக ஆப்ஷனாக சூஸ் பண்ணுறது தான். அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருந்தா கம்மன் இருப்போம். ஆனால் அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னார், நீ வந்துட்டு எப்பயுமே ஒரு குட் சோலாக இருக்கணும்,
நீ வந்துட்டு இந்த மாதிரி கூட உன்னோட ப்ரேயர்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ யாரை பற்றியுமே எதை பற்றியுமே கண்டுக்காமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம ஹோமியோ மெடிசன் எடுத்தால் தான் வாழ முடியும். இல்லைன்னா சரி ஏண்டா இப்படி பண்ண, வேண்டா இப்படி நடந்துச்சு, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, தூக்கம் வராது, கவலை. இந்த ஆரமெட்ன்ற மருந்து ஸ்லீப்லெஸ்னஸ்க்கு பெஸ்ட் மெடிசன் உலகத்துலேயே. எவ்வளவோ தூக்கத்துக்கு கிருஷ்ண கமலம்னு ஒரு பூ போட்டிருக்கேன்ல, பாசிஃப்ளோரான ஒரு பூ இருக்குது. அது தூக்கம் இல்லைன்னா அந்த அது குடிச்சா தூக்கம் வந்துடும். ஸோ நான் வந்து அதெல்லாம் குடிச்சிருக்கேன். என்னென்ன குடிச்சாலும் தூக்கம் வராது. ஏன் இப்படி நடந்துச்சு என்ன அப்படிலாம் ஃபீல் பண்ணுவேன். இந்த ஆரமெட் போட்டதுக்கப்புறம் எதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து கோபம் வந்துச்சா இக்னேஷியா போடலாம். ரொம்ப நாள் கவலை எதுக்கத்தாலும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க, நாட்ரமேட் போடலாம். அடுத்தவங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, அவங்க என்ன பேசுகிறாங்க இவங்க என்ன பேசுகிறாங்க யோசிக்கிறாங்கன்னா ஸ்டாஃபி சாகரியா போடலாம். இல்லையா அவங்க 2 பேர் கண்டிப்பாக என்னை பற்றி தான் தப்பாக பேசியிருக்காங்க, நான் சைக்கோ மாதிரி யோசிக்கிறேன்னா நான் வந்து கொக்கைனம் போடலாம். அந்த சைக்கோன்றது நோய் கிடையாது, நான் என்னைய அந்த நிலைமை கொண்டு போய்க்கிறேன். ஸோ ஹோமியோவில் அதுக்கு ஒரு மெடிசனாக இருக்குது. அது மனநோய் ஆயிரும். இல்லை கன்ஃபார்மாக அப்படின்னு பேசுகிறவங்க கூட அந்த மருந்து போட்டதுக்கப்புறம் அப்படி பேச மாட்டாங்க. இது எல்லாமே ஹோமியோபதியில் இதுக்கு மருந்து இருக்குது, மனசுக்கு மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான் தவிர நீங்களாம் வாங்கி செல்ஃப் மெடிக்கேட் பண்ணக்கூடாது. ஏன்னா எத்தனை டோஸ் கொடுக்கணும், எவ்வளோ பீரியடுக்கு ரிப்பீட் பண்ணணும், இது போதுமா போதும் இல்லையா எல்லாமே டாக்டர் தான் டிசைட் பண்ண முடியும். எனக்கே லெனின் தான் மெடிசன் சொல்வார், லெனினுக்கு நான் சொல்வேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவளாக இருப்பேன். ஆனால் திடீர்னு நம்ம லெனின் அன்னைக்கு சொல்கிறார்ல, நீ ப்ரே பண்ணே தப்பு, என்ன இவ்வளோ வைலண்ட் ஆகிட்ட, என்ன நீ வந்துட்டு இப்படியா, ஓ சி நம்ம அப்படி இல்லை, நம்ம ரொம்ப ஸ்வீட், நம்ம மோசமாயிட்டோமா. நம்மளுக்கு ஒரு கண்ணாடி வந்து நம்ம கணவர் தான். நம்ம கணவர் அது ஆக்சுவலி ஒரு ஹஸ்பண்ட் தாண்டி, லவ் தாண்டி, ஹஸ்பண்ட் தாண்டி ஒரு ஃப்ரெண்டாக ஆயிடணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா தான் என்ன வேணால் பேசிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு மச்சான் அன்னைக்கு செம்மையாக மண்ணை கவனண்டா அப்படி சொல்லுவோம்ல, அப்போ அசிங்க பார்ப்போமா, ஈகோ பார்ப்போமா. அவன் இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஈகோ பார்க்க மாட்டேன், எல்லாமே என்ன டவுட் சொல்லுவேன். ஆனால் நம்ம வந்து அதை மைண்ட் பண்ணவே கூடாது. சம்டைம்ஸ் நம்ம இப்போ இப்போ உங்களுக்கு அதிகபட்சமாக எதனால் பிரச்சனை வரும், உங்களை என்ன கமெண்ட் பண்ணது உங்களுக்கு ஹர்ட் ஆகும் சொல்லுங்கள். குழந்தை இல்லைன்னு சொல்கிறது, குழந்தை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு குழந்தை இருந்தால் ஒன்று வயிற்றுல இருக்கும், இல்லை பக்கத்தில் கையில் இருக்கும். இது 2 இல்லைன்னு தெரிஞ்சோ இன்னும் எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலன்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து வைலன்ஸ், உங்களை ஹர்ட் பண்ணணுன்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சாடிசம் இருக்கும், சிலருக்கு சைக்கோத்தனம் இருக்கும். இப்போது நம்மளோட பணமோ பேரோ புகழோ வசதியோ இல்லை அவங்க வாழணும்னு நினைக்கிற லைஃப்பை அவங்க வாழ முடியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னா நம்மளை வந்து எப்படியாவது நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லைன்னு மட்டம் தட்ட ஏதாவது ஒன்று பேசுவாங்க. அது நடக்குது இல்லை. அப்போ இந்த மாதிரி எனக்கு நிறைய நடக்கும். நான் எல்லா டைம்லையும் நான் மோஸ்ட்லி புரியாத மாதிரியே இருந்துக்குவேன். புரியாத மாதிரி இருந்துட்டு அவாய்ட் பண்ணிக்குவேன். ஓகே இது வந்து அவங்களோட மனநிலைமை, ஆனால் அது தேவையில்லை. நீங்கள் வந்து இப்போ இப்படி பேச வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் கொடுத்துட்றேன் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. இந்த குழந்தை தான் நாங்கள் இவ்வளோ நாள் பிளான் பண்ணல, இப்போ தான் பிளான் பண்ண போகிறோம். உடனே அவங்க வந்து இவ்வளோ வயசாக இன்னும் பிளான் பண்ணாமல் இருக்கியா அப்படின்னு அடுத்து பேசுவாங்க. நீங்கள் அப்படி பேச வரும்போது நீங்கள் வேற ஏதாவது ஒரு கேள்வி அவங்களை கேட்டு அவங்கள ஆக்குப்பை பண்ணிடுங்க. சரி நீ இப்படி பேசிட்டல, அடுத்த தடவை வேற ஒரு விஷயம் சொல்லி உன்னை நக்கல் பண்ணி காமிக்கிறேன், உன்னை மட்டம் தட்டி காமிக்கிறேன், நான் வந்து பாரு உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா மேம் இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழும் போது நம்மளோட வளர்ச்சியோ நம்மளோட பீஸோ நம்மளோட ஹாப்பினஸோ ரொம்ப நல்லா இருக்குது. எத்தனாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும். நான் இந்த வீடியோ இந்த பையன் விஷயம் கூட நான் பெங்களூர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். பட் இந்த பொண்ணு விஷயம் நான் சொன்னதில்ல. இல்லை ஃபீமேல்ஸ் ரொம்ப சினிமா பார்க்கறனாலையா, சீரியல் பார்க்கறனாலையா, இல்லை ரொம்ப பணம் காசு இருந்து அப்படி திமிரா வளர்த்துறனாலையா, அதுதான் அவ்வளோ வளர்க்குறாங்க. எவ்வளோன்னா அவ்வளோ பேசுது. ஆக்சுவலி நான் ஏதோ ஒரு ஓலை குடிசையிலேருந்து திடீர்னு வந்த மாதிரி. அப்படின்னா இப்போ போய் எங்கள் ஹோம் டூர் கூட நான் போய் போட்டேன். எங்கள் தாத்தாவே ஹெட் மாஸ்டர், எங்கள் தாத்தாவோட தாத்தாவே ஒரு ஏரிக்கரைந்து இன்னொரு ஏரிக்கரை வந்து எங்கள் தாத்தாவோட அப்பாவோட சொத்து தான். அதுதான் 3 தாத்தாக்கு பிரிச்சிருக்காங்க. எங்கள் அந்த ஊர் அம்பலூர்ன்ற ஊர் ஃபுல்லாமே எல்லா தெருவுலையுமே 3 ஊர், எக்லாஸ்புரம், அதுக்கப்புறம் இது கொடையாஞ்சி, திம்மாமட்டை வரைக்குமே எல்லாமே எங்கள் பெரியப்பா மக்க சித்தப்பா மக்க தான் மொத்தமாக. எவ்வளோ பெரிய ஊர், எவ்வளோ நான் இது வரைக்கும் நான் பணக்காரங்க எங்கள் தாத்தா இது அதெல்லாம் சொல்லணுன்னே தோணுதில்ல. அதெல்லாம் அப்பெல்லாம் என்னன்னு கூட தெரியாது எனக்கு. எங்கள் வீட்டில் வேலை பார்ப்பாங்க மெர்சி அக்கா, நான் போனவே கட்டி பிடிச்சிக்குவாங்க. அவங்க கிறிஸ்டியன் தான். அவங்க கூட தான் நான் அந்த மேரி மாதா வந்து தேர் வரும், பவனி வரும். அப்போல்லாம் அவங்க வீட்டில் போய் அந்த என்ன சொல்கிறது, அவங்களாம் என்ன கேஸ்ட்னு கூட இது வரைக்கும் யோசிக்கல, எனக்கு தெரியாது.
இப்படி ஒரு பீப்புள்ஸ் டிஸ்கிரிமினேட் பண்ணும்போது நம்ம ஓகே நம்ம வீட்டில் மாறி வீடு தானே. நம்ம வீட்டில் எங்கள் பெரியப்பா எப்போ 80ஸ்லேருந்தே நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குது தானே. ஃபஸ்ட்டு ஃபோன் எங்கள் ஊரில், டிவி, காரு எல்லாமே தான் நம்ம வாழ்ந்தோம். இவங்க எந்த வகையில் இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சு, சரி கடவுளே எனக்கு நான் எந்த தப்பும் பண்ணல, நான் என்னனாலும் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு கொடுக்குறான்னு சொல்லி விட்டுறேன். இதுதான் எக்ஸ்ட்ரீமாக நம்ம லிமிட்ஸே மேம். இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரீம் லிமிட்டு. இந்த எங்கள் அம்மா சிலர்லாம் என்னென்னா டக்குன்னு சாபம் கொடுக்குறாங்கல்ல, அது பண்ணக்கூடாது. அது அந்த அந்த சாபத்தினால அவங்க ஒரு கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டத்திலோட கண்ணீரோட பங்கு பாதியாக சபிச்சவங்களுக்கு வந்துடும் மேம். ஏதாவது ஒரு இதுன்னா டக்குன்னு இப்போ ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கல்ல, நீ இப்படி இருப்பேன்ட்டுன்னு, அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த கண்ணீரோட பங்கு சபிச்சவங்களுக்கு 200% வரும். உங்களை அந்த மாதிரி சொல்கிறாங்க குழந்தை இருக்கக்கூடாதுன்னு. நான் ஆசீர்வாதம் பண்ணுறேம்மா, அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் குழந்தை உங்களுக்கு பிறக்கும். உங்கள் குழந்தையோட நான் ஃபோட்டோ வீடியோ போடுவேன், நான் பிளஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே வேணாம். நீங்கள் எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், எத்தனாயிரம் பேரையோ கன்சீவ் ஆக்கி கொடுத்துருக்கேன், அந்த புண்ணியத்தில் நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். அப்படிலாம் நினைக்காதீங்க. அதனால் நம்ம ஒருத்தவங்க செஞ்ச தப்பை அவங்களே அனுபவிக்கணும்னா நம்ம சபிக்கக்கூடாது. அப்போதான் இந்த பிரபஞ்சம் தண்டனை இந்த ஜென்மத்தில் இங்கே ஆணி அடித்து அவங்க பண்ண தப்பை அவங்களுக்கே உணர்த்தி அவங்க வாழ்நாளுக்குள்ளே அவங்களுக்கு அதை மறக்காமல் நம்ம அதனால தான் இந்த கஷ்டப்படுறோம்னு உணர்த்தி தான் அந்த இதாகும். அப்படி ஆகாமல் ஒருத்தவங்க போச்சுன்னா பூமி சுத்தாதுமா. இதே நான் ஏதாவது ஒன்று சாப்பிட சொல்லி அதை அவங்க அஃபெக்ட் ஆகி அந்த பொண்ணு அழுதுச்சுன்னா அந்த கண்ணீருக்கு எனக்கு பங்கு வந்துடும். எப்படி பாரத போரில் கிருஷ்ணருக்கு பாவத்தில் பங்கு வந்துச்சோ, உங்களுக்கு புரியுதுங்களா? மகாபாரத போர்ல கிருஷ்ணருக்கு பாவம், காந்தாரியோட கண்ணீருக்கு பாவம், அவங்க தகுதியானவங்க தான், ஆனா கிருஷ்ணர் தான் காரணம்னா அந்த பாவத்தை அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால தான் அதை பண்ணக்கூடாதுன்னு. இதுவும் நான் ஆக்சுவலி மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி என் லைஃப்ல நான் யாரையுமே சபிச்சது அதெல்லாம் ரொம்ப ரேர். 1-2 ஏதோ நான் வீடியோவில் ஒரு தடவை சொன்னேன். ஒரு தடவை அப்போ லெனின் என்னை கூப்பிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணி எனக்கு நீ கொடுக்குற வார்த்தை, நீ சொல்கிற வார்த்தை ஒவ்வொன்றும், நிறைய பேர் இந்த என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பைபிள் மேம், எங்களுக்கு அந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் அவ்வளோ எடுத்துக்கிறோம், அவ்வளோ. அப்போ ஏன் நான் ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, இதெல்லாம் அனுபவிக்காமல் கஷ்டப்படாமல் சும்மா ஃபிலாசபிஸ் சொல்ல முடியாது, ஃபிலாசபர்ஸ் வரமாட்டாங்க. அதை எவ்வளோ ஸ்மார்ட்டாக நான் ஹேண்டில் பண்ணேன் அது நான் கண்டுக்கவே இல்லை. அன்னைக்கு இப்போது அந்த கமெண்ட் போட்டவங்களோ, அந்த இது டார்கெட் பண்ணீங்களோ, அந்த கேர்ள்ஸ் குரூப்போ இன்றைக்கி அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, இன்றைக்கி அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அவங்க நிலைமை என்ன தெரியாது. அன்றைக்கி அதை பார்த்து நான் பயந்து, நான் ஒரு வேளை நான் சூசைட் பண்ணியிருந்தாலோ இல்லை நான் உயிரோடு இல்லாமல் போயிருந்தாலோ இன்றைக்கி உங்களுக்கு நான் இருப்பேனா? அவங்க நான் வாழணுமா வாழக்கூடாதுன்னு கடவுளும் நான் தான் முடிவு பண்ணணும். யாரோ இன்னொரு உயிர் மண்ணுக்கு போக போகிற ஒரு உடம்பு அது முடிவு பண்ணக்கூடாது. எல்லாரும் ஒரு நாள் சாப்பிடணும், அவங்க யாருமே முடிவு பண்ணக்கூடாது. அப்படி ஒருத்தவங்க நினச்சி இன்னொருத்தவங்க காலி பண்ணிடலாம் முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது. அப்போ இயற்கையும் பிரபஞ்சமும் எதுக்கு இருக்குது, எப்படி இருக்குது, அது எப்படி போகிற போக்கில் இன்னொருத்தவங்க லைஃபை கெடுக்கலான்னு நினைக்கிறவங்க சூப்பராக வாழ்ந்துட முடியும், அப்படி வாழ முடியாது. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராங்காக நினைங்க. இப்போ நீங்கள் இந்த மெடிசன் சாப்பிட்றீங்க, அடுத்து கன்சீவ் ஆகிறீங்க, ப்ரெக்னன்சி கார்டு நான் காமிக்கிறப்ப இவங்க தான் அதுன்னு சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் மனசல்ல பெண்களுக்கு இருக்கும்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும், ரொம்ப கோபம், அதீத ஆத்திரம், அகங்காரம் இருக்குன்னா சாமமில்லா மைண்டை காம் பண்ணி நல்லா தூங்கவும் வைக்கும். சாமமில்லா டீலாம் ரொம்ப ஃபேமஸ். பட் சாமமிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுற மருந்து வண்டர்ஃபுல்லாக பண்ணும். குழந்தைங்களே ரொம்ப கோவப்படுது சாமமில்லா, ரொம்ப அகங்காரமாக ரொம்ப கோவப்பட்டு, அம்மாவே ரொம்ப கோவப்பட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தை மோஷன் க்ரீனாக போகும். அந்த குழந்தைக்கு சாமமில்லா தான் நான் கொடுப்பேன். தாய்ப்பால் கொடுக்கும்போது கோவப்பட்டு பிள்ளைக்கு பால் கொடுக்க, ஆக்சுவலி மோஷன் க்ரீனாக போனால் சூடோமோனஸ் இன்ஃபெக்ஷன், இதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், அது ஒரு பக்கம், அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். ஹோமியோவில் ஆக்சுவலி மோஷன் க்ரீனாக போனால் சாமமில்லா அம்மாட்ட கோவப்பட்டு ஃபீட் பண்ணாதீங்க, நீங்கள் கோவப்படாதீங்க. ஏன்னா கட் பாக்டீரியாவுக்கும் பிரெயினுக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் கோவப்படும் போது குழந்தையோட இம்யூனிட்டியே லெஸ் ஆகி அதோட கட்டில்
அந்த கிருமி அதிகமாக வளர உதவுது. இன்னைக்கு நான் பேசுகிற இந்த பாயிண்ட்டை பின்னாடி பெரும் பெரும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அன்னைக்கு இது புரியும், இது எவ்வளோ பெரிய சயின்ஸை நான் இவ்வளோ சாதாரணமாக பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இவங்க 2 பேரையும் பிளஸ் பண்ணுங்க. குழந்தையோடு இவங்க நல்லபடியாக வாழணும். இவங்க தலைமுறையில் குழந்தை செல்வதுக்காண்டி கவலைப்படுற, கண்ணீர் வெடிக்கிற கடைசி கணவன் மனைவியை இவங்க கூட இவங்க குடும்பத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அடுத்த 100 தலைமுறைக்கு கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கணும். நல்ல குழந்தை செல்வங்களுக்கு அந்த குழந்தைங்க ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட உலக ஆழணும்னு பிளஸ் பண்ணுங்க. லவ் யூ ஆல். நன்றி. ஹாப்பியா? இப்போ இந்த வீடியோ